ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான முறையில் சூப்பராக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது உளுந்து வச்சு தான் செய்ய போகிறோம். உளுந்தில் சொல்லவே தேவையில்லை. ப்ரோட்டீன், கால்சியம், அயன், கார்போஹைட்ரேட்ஸ் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். இது வெயிட் கெயின் மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட், போன் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பண்ணுறதுக்கு நான் அரை கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்தை ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசி எடுக்கக்கூடாது, ஏன்னா குழந்தைங்களுக்கு பச்சரிசி வயிறு வலிக்கும். இதையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுதான் ரேஷியோ. 1 கப் புழுங்கல் அரிசிக்கு அரை கப் உளுந்து. இது கூட ஒரு 5 பாதாம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அலசி காய வச்சுக்கலாம். நீங்கள் வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேன் கடியில் போட்டு காய வச்சு எடுத்துக்குவோம். இது ஒரு 2 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிடும். இது ஒரு 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். பாதாம் அலர்ஜி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொடுத்துப்போம். 9 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். இது இப்போது நல்லா காஞ்சிருச்சு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடானதும் நம்ம கருப்பு உளுந்தை போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு முடிஞ்சதுமே நம்ம வாயில் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதாவது கரெக்டான ஸ்டேஜ். இப்போது அதை ஒரு தட்டில் காய வச்சுப்போம். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட முடியும். அதனால் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதே போல் அரிசியும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இல்லைன்னா மேலெல்லாம் வறுபட்டுடும், உள்ளே அது வறுபடாமலே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துப்போம். அரிசியும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இதுவும் நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம இதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போ பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இதுவும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கஞ்சியை காய்ச்சணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்காமல் இருக்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இது உளுந்து சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இது தண்ணியாக இருக்கிற போல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆறின பிறகு கொஞ்சம் திக்காகிடும்.
இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது உளுந்து களி சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக கஞ்சியும் கூட. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.